காலையில் 6:30 மணிக்கு அப்படியே சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது, அந்த எஸ்ஏபி நகர் பகுதியில் இந்த ஜீவன் இறந்து கிடக்கிறத பார்த்தேங்க. அதுக்கு யாரோ உணவும் தண்ணியும் இரவு நேரத்தில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது சாப்பிடக்கூட இல்லை. அப்படியே தன்னோட வாழ்க்கையை அங்கே முடிச்சுக்கிட்டான். பொதுவா மற்ற எந்த நேரத்திலும் இந்த மாதிரியான காட்சியை பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்குது. ஆனால் அதிகாலையில் இதை பார்த்தோம்னா உடனே இவங்கள நம்ம எடுத்து முறையாக அடக்கம் பண்ணுற வேலையை தொடங்கிடணுங்க. ஏன்னா இந்த அதிகாலை நேரன்றது சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய வேலையை தொடங்குற நேரம். கொஞ்ச நேரம் நம்ம விட்டாலும் கூட இதை எடுத்து குப்பைத்தட்டில் போட்டுருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளையாச்சும் நம்ம கையில் உணவு வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய சொந்தங்க. அவங்கள முறைப்படி சரியாக அனுப்பி வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவங்க இறந்ததே தெரியாமல் போச்சுன்னா பரவாயில்ல. நம்ம கண்ணில் பார்த்துட்டோம்னா அப்படி விட்டுட்டு வந்துட முடியாது. காலையில் 6:30 மணி 7 மணிக்கெலாம் அந்த சுகாதார பணியாளர்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்த்து இதெல்லாம் அப்புறப்படுத்துகிற அந்த நடைமுறை உண்மையிலேயே ரொம்ப நல்ல நல்ல நடைமுறை தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஜீவன்கள் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, அதில் எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க, எவ்வளோ பேர் விபத்தில் இறந்தவங்க, எத்தனை பேர் பாய்சனிங் ஆகி இறந்தவங்க அப்படின்ற எந்த கணக்கு வழக்கும் கூட இந்த சுகாதாரத்துறையிட்ட இல்லைங்க, சுத்தமாக கிடையாது. ஏன்னா இந்த கணக்கீடுகள் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு இடத்துல தொற்று நோய்கள் பரவி நிறைய இறக்குற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கூட அதை எந்த ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுமே இல்லாமல் சுகாதார பணியாளர்கள் அதை அப்புறப்படுத்தும்போது அவங்களுக்கான பிரச்சனைகளை நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். இரண்டாவதாக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது ஒரு பிரச்சனையாக போயிருக்க இந்த காலத்தில் இதுக்கான கணக்கீடுகள் இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமூக விரோத செயல்கள் செய்கிறவங்க, தீவிரவாத செயல்கள் செய்கிறவங்க இரவு நேரத்தில் ஒரு பகுதியில் தங்களுடைய நடவடிக்கைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சமூக நாய்கள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். ஸோ இவங்களை இந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய வேலையை ஈஸியாக முடிச்சிடும்னு சொல்லி மொத்தமாக 4-5 பேருக்கு பாய்சன் வச்சுருவாங்க. அந்த மாதிரியான வழக்குகள்லாம் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். அந்த நாய்களை எந்த ஒரு தகவலும் இல்லாமல் யாருக்கு எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்காம கூட மொத்தமாக எடுத்து அப்படியே குப்பையில் போட்டு அப்புறப்படுத்திட்டு போகிறாங்க. இது சமுதாய பாதுகாப்புக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு இடத்துல மொத்தமாக நிறைய நாய்கள் இறந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதை காவல்துறையில் வழக்காக பதிவு பண்ணணும். அப்படி வழக்கு பதிவு பண்ணி அது யார் மூலமாக நடந்திருக்கு அப்படின்றத விசாரித்தாலே இங்கே சமுதாயத்தில் நிறைய குற்றங்கள் நடக்காமல் நம்மளால் தடுக்க முடியும். சரி, நாய்கள் தானே போனால் போகுது அப்படின்னு அசால்ட்டாக விடுறது நமக்கு நாமளே தோன்ற ஒரு மரணக்குழி அப்படின்றத மறந்துடக்கூடாதுங்க. இந்த ஜீவனோட ஆத்மா அமைதி அடையட்டுங்க.